பெரியோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் உங்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். குழந்தை மாநகரின் குளிர்ந்த காற்றிலும் அருள்மிகு நாகேஸ்வரன் திருக்கோயில் திருமுற்றத்திலும் இன்று ஓர் இசை வசந்தம் அரங்கேறுகிறது. மழலை பேசும் வயதில் மங்கள சமயம் சார்ந்த இசை பயின்று குழலில் பாயும் காற்றை போல குரலில் தேன் சிந்தும் செல்வி சூமு ஜெயஸ்ரீ அவர்களின் இசை பயணத்தின் முதற்படி இது. இன்று அரங்கேற்றம் காணும் இந்த இளம் கலைஞர் வெறும் பாடல்களை பாடவில்லை, தன் பெற்றோரின் கனவுகளையும் தன் குருவின் உழைப்பையும் மங்கள இசையாக பாடப்போகிறார். ஜெயஸ்ரீ எனும் இந்த மொட்டு இன்று இசை மலராக உங்கள் முன் மலர்கிறது. இந்த வாய்ப்பாட்டு அரங்கேற்ற விழாவிற்கு தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கின்ற குரு ஆர் காமாட்சி அம்மா பாட்டு மற்றும் வீணையாசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இவர் கடந்த 30 ஆண்டுகளாக மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பாட்டு மற்றும் வீணை ஆகியவற்றை நடத்தி கொண்டு வருகின்றார். 5-6 வருடங்கள் இவர் இசை பயின்றிருக்கின்றார் இருக்கிறார்கள். இவருடைய குருவானவர் வீணை வயலின் ராமமூர்த்தி அவர்கள். மேலும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற ஸ்ரீ KM ராஜகோபாலன், செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் KJET கும்பகோணம் அவர்களையும் வருக வருகன என்று வரவேற்று மகிழ்கின்றோம். திருமதி கவிதா நாராயணன் முதல்வர் அவர்கள், நேஷனல் வித்யாலயா பள்ளி கும்பகோணம் அவர்களையும் வருக வருகன என்று மகிழ்கின்றோம். கௌரவ விருந்தினர்களாக நம்முடைய விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற முனைவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், துணை முதல்வர் அரசினர் கலைக்கல்லூரி குழந்தை அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்தபடியாக திருமதி ஹரணி பிரகாஷ் அவர்கள், தலைமை ஆசிரியை ஸ்ரீ சிவசக்தி கலைக்கூடம் கும்பகோணம் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அடுத்தது திரு புல்லாங்குழல் ரவி அவர்கள், ஆசிரியர், ஆலிவரிசை பள்ளி கும்பகோணம் அவர்களை வரவேற்று மகிழ்கின்றோம். மற்றும் பக்கவாத்திய இசைக்கலைஞர்கள், உறவினர்கள், நண்பர்கள், ரசிக பெருமக்கள் அனைவரையும் வரவேற்று வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். எந்த ஒரு நிகழ்வையும் விளக்கேற்ற ஆரம்பிப்பது நம்முடைய மரபு. அதன்படி இந்நிகழ்விற்கு குத்துவிளக்கேற்ற நம்முடைய குரு அம்மா காமாட்சி அவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றோம். pada pada sari gari
sari ga pa ga ri sari ga pa ga ri sari ga ri ri sa da sari ga pa da sa da da pa ga ri ga pa da sa da da pa ga da pa da pa ga ri da pa da sa da sari sa ga ri sa da sari sa da pa ga ri sa rani o kanaya kanannu pa nimba sa maya gamura ganapati manasa smarami vasishtava madevanti ganapati manasa स्मरामि वसिष्ठवामदेवान्वितमादा गणपतिम् मगादेवसुतं देवसुतं गुरु गुगणुतं मारकोटि प्रकाशशान्तं महादेवसुतं गुरु गुगणुतं मारकोटि प्रकाशशान्तं महाकाव्यनाटकादि प्रियम् महाकाव्यनाटकादि प्रियं मूषितवागणमोदकप्रियं महाकाव्यनाटकादि प्रियं मूषितवागणमोदकप्रियं पापमगमरि सरि सपमगं पादनि सरि गमरि सरि सनि पमगमणि पमगमरि रि सानि पमरि सरि गम मगा गणपतिं स्मरामि वसिष्ठवामदेवान्वितमादा இலையோடி கொண்டிருக்கிறது வயலின். அவருக்கு மிகுந்த கரவொலி எழுப்புவோம். அருமையாக வாசிக்கிறோம். Kariता, Imam Shri Ram.
சிறப்பு கௌரவ விருந்தினர் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி நமது அன்பினை வெளிப்படுத்தும் நேரம் இது. நூலால் நெய்யப்பட்ட இந்த பொன்னாடை வெறும் ஆடை மட்டுமல்ல, அது சாதனையாளர்களுக்கு நாம் சூட்டும் புகழாரம். அதற்கான நேரம் இது. முதலில் நம்முடைய மாணவி மு ஜெயஸ்ரீ அவர்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்து இதுவரை நம்மை மகிழ்வித்த அம்மா காமாட்சி அவர்களுக்கு மாணவி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். சிறப்பு கௌரவ விருந்தினர் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி நமது அன்பினை வெளிப்படுத்தும் நேரம் இது. நூலால் நெய்யப்பட்ட இந்த பொன்னாடை வெறும் ஆடை மட்டுமல்ல, அது சாதனையாளர்களுக்கு நாம் சூட்டும் புகழாரம். அதற்கான நேரம் இது. முதலில் நம்முடைய மாணவி மு ஜெயஸ்ரீ அவர்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்து இதுவரை நம்மை மகிழ்வித்த அம்மா காமாட்சி அவர்களுக்கு மாணவி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அந்த 5 வருடங்களாக என்னிடம் ஜெயஸ்ரீ கற்றுக் தருகிறார். ஆனால் நிறைய பேர் நான் இருக்க இடத்துல கற்றுக் கொடுத்துருக்கேன். ஒத்தி தான் நிறையா கற்றுக்கிட்டு கச்சேரி பண்ணுறாரு. இது புதிய சாஸ்திர படம் தவிர எதை சொல்லிக் கொடுத்தாலும் உடனே கற்றுக்குவோம். இன்னும் ஒரு 40 பாட்டு ஆகிடுச்சு, 20 வருடம் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு அவள் அப்பா நான் ஊரை விட்டு போகிறேன், 81 கம்ப்ளீட் ஊரை விட்டு போகிறேன்ட்டு கச்சேரி வச்சுருந்துச்சு. நல்லா பாடி எல்லாம் பெரிய தேடி கொடுத்துருக்கேன். இன்னும் நான் எனக்கு ஆடந்தானம் பண்ணது எல்லாம் சொல்லி கொடுத்து மேடை கச்சேரி பண்ணலாம் வைக்கணும்னு ஆசை. அது கடவுளுடைய அருள் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம். வணக்கம். இது எனக்கு ரொம்ப ப்ரைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க இல்லையா, நீண்ட பொழுதும் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்டிருப்பார். இப்போ நான் அம்மா ஸ்தானத்துல இருந்து என் குழந்தை இப்படிலாம் நினைப்பு வச்சுட்டு எவ்வளோ கண்டினியூஸாக ஒரு 1 hour she is able to sing that. It is simply amazing. You have to give a big round of applause for her. கண்டிப்பாக இப்போ மூர்த்தி சின்னனாலும் கீர்த்தி பெருசுன்னு ஒரு வதனம் சொல்லுவாள். நம்ம ஆஞ்சநேயர் கதை சொல்லுவார் பாரு. அது மாதிரி
எங்கள் ஜெயஸ்ரீ பார்க்கறதுக்கு தான் அப்படி, ஆனால் அவன் கலை இறங்கிட்டா வேற லெவலில் வேற மாஸ்டர் இருப்பான்னு சொல்லிட்டு அகைன் ப்ரூவ் கொடுக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம். I remember before 2 years and annual day program what she did was அவங்களுக்கு ஒரு கதைப்பாடல் கேரக்டர் ஒன்று கொடுத்துருந்தோம். அதில் முயல் ஆட்டம் நடிக்கணும், அது வந்து ஆக்ஷனும் பண்ணணும், பாட்டும் பாடணும். இவ்வளோதான் இருப்பா குட்டி, இவ்வளோதான் இருப்பா. அன்னைக்கு அவள் பெர்ஃபார்ம் பண்ணது அதுதான் அன்னைக்கு டாப் ஆஃப் த டே, ஹைலைட் ஆஃப் த ப்ரோக்ராமே அதுதான் இருந்தது. எங்களுக்கு அவ்வளோ குழந்தைகள் இருக்கிறது, she only gave the confidence to us. Yes, I can perform, I will perform. That confidence she gave it to the teachers. ரொம்ப ரொம்ப ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். அவள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கீர்த்தி பெற்றவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயத்தை முதலிருந்தே பேர்லேயே சேர்த்துட்டா, ஜெயஸ்ரீ. எஸ், அது மாதிரி சேர்த்துட்டா, ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டா. அவனுடைய அண்ணன் அதுதானே ரொம்ப ஒபீடியன்ட். போத் ஆஃப் தெம் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஹியர் டு சே they both of them are our NV Tribulus students. அது எனக்கு ரொம்ப பெருமை. இந்த குழந்தை இது வந்து இங்கே ஆரம்பம் தான், ஜஸ்ட் வந்து இது ட்ரையல் தான். மெயின் பிக்சர் கண்டிப்பாக மியூசிக் அகாடமியில் ஒரு நாள் நடக்கும். இப்போ நம்ம எல்லாரும் வந்து அந்த குழந்தைய கண்டிப்பாக பாராட்ட போகிறோம் அப்படிங்கிறத பிரகனாகி அவர்களோடு அது கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழந்தை இன்னும் பேரும் புகழோட நல்ல உடல் நலத்தோட மன ஆரோக்கியத்தோட, தட் இஸ் த நீட் ஆஃப் த உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கையில் சக்ஸஸ். அதனால அது ரெண்டுத்தையும் பெற்று குழந்தை நல்ல வளமோடு வாழணும். அவங்க அம்மா அப்பாவும் இதே மாதிரி குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண NV Tribulus நேஷனல் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. We are ready to support the student also. Thank you very much for the opportunity. I wish her all the best. All the best. Thank you. மிக்க நன்றி. அடுத்தபடியாக முனைவர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை இப்பொழுது வாழ்த்தி பேச அன்புடன் அழைக்கின்றோம். இது வந்து மிக சந்தோஷமான, எனக்கு சந்தோஷமான தருணமா இருக்குது. இந்த குழந்தை பாடின பாட்டெல்லாம் கேட்கிறப்ப அந்த சரஸ்வதி தேவியே அவன் நாட்டில இருந்து பாட வச்சதா தான் எனக்கு தெரியும். அதுக்காக அந்த குருவுக்கு முதல்ல தலைவணங்கிட்டு ஒவ்வொரு அந்த ராக ஆலாபனை ஆகட்டும், அந்த முதல்ல பட் கண்ட்ரோல், மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுச்சு இந்த குழந்தை வந்து அந்த மூச்சு பயிற்சி பண்ணி அந்த பிளட் கண்ட்ரோல் எப்படி கண்ட்ரோல் பண்ணி பாடிச்சுன்னு என்னால பிரமிப்பா தான் இருந்துச்சு. பெரிய பிரமிப்பா தான் இருந்துச்சு. இந்த வயசுல இந்த ஒரு கீர்த்தி கிடைச்சிருக்குன்னா அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள் தான். அது வந்து இப்ப இந்த நிகழ்வுலயே தெரிஞ்சது. அவங்க அப்பா வந்து அவங்க குடும்பத்தாரையும் சரி தன்னோட வேலை பார்க்கிறவங்களையும் சரி இணைத்து இந்த இதுல வந்து எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கறது இந்த குழந்தையோட பாட்டுல தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த குழந்தையா இருக்குது. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த குழந்தை இது ஆரம்பம். இந்த நாகேஸ்வரர் சன்னதியில இந்த மேடையில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்குது. இது மேல மேல புகழடைஞ்சு ஒரு MS சுப்லட்சுமி அம்மா அவளுக்கு இந்த குழந்தைய வந்து வளரும் அப்படிங்கிற கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். எல்லாருமே எல்லா விஷயத்தையுமே 2 பேரும் சொல்லிட்டாங்க. புதுசா நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவன் என்னோட ஸ்டூடெண்ட்டு கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிறா. அதான் சொன்னாங்க இல்லையா, மூர்த்தி சின்னது கீர்த்தி பெருசு. அது உண்மைதான். ஆக்சுவலி ஒரு குழந்தை ஒரு விஷயம் தான் கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்க பண்ண முடியாது. அந்த குழந்தையோட திறமையை பொறுத்துதான் அவ வந்து எந்த லெவலுக்கு போகணுங்கிறத பேரண்ட்ஸ் கையில இருக்கு. எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்து விட்டு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத அது மூலமா தெரிஞ்சுது. அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபர்தரா யோசிக்காம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டு அவளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இவ இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மூணு தினம் அவங்க அப்பா அம்மா. ஸோ நான் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு. பிகாஸ் இந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இவ கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் தென் அவள் குரு. ஒரு குழந்தை கத்துக்கிறா, அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும். அதுக்கு அம்மா ரொம்ப ரொம்ப நமஸ்காரங்கள்மா. இந்த ஒரு அற்புதமான கலையை சரஸ்வதி தேவி கொடுத்துருக்கணும். அதுக்கு குருவருள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அது கிடைக்கும். அந்த விஷயத்துல ஜெய்ஸ்ரீ ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கா. அண்ட் தென் இதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவன் என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிறத கேட்கறதுக்கும்
மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவ டான்ஸ் மட்டும் தான் ஆடுவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவங்க அப்பா அரங்கேற்றம்னு சொல்லி எனக்கு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவ பாட்டு கத்துக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவ குரலா இருக்கட்டும், அவருடைய ஒரு இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர் ஜெயஸ்ரீ, ஆல் த வெரி பெஸ்ட். மேம் சொன்ன மாதிரி இது ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் இன்னும் நீ நிறைய கற்றுக்கணும். உன்னுடைய தேடுதல் நிறையா இருக்கு. தியோரிட்டிக்கல் வெர்சஸ் ப்ராக்டிக்கல் நிறைய இருக்கு. ஸோ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் இதை இன்னும் பெரிய அளவுக்கு எடுத்துன்னு போகணுங்கிறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்த்தரங்கத்திலே பாட்டரங்கத்துக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த வாழ்த்தரங்கத்திலே முதன்மையாக அமர்ந்திருக்கக்கூடிய காமாட்சி அம்மா அவர்களையும், நேஷனல் வித்யாலயா முதல்வர் அவர்களையும், கல்லூரி அரசு ஆண்கள் கல்லூரி என்னுடைய துணை முதல்வர் முனைவர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களையும், டான்ஸ் மாஸ்டர் அவங்கள்ட்ட தான் அரங்கேற்றம் இருந்துச்சு. இதே ஸ்டேஜில் தான் அரங்கேற்றம் இருந்துச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சலங்க பூஜை பண்ணிச்சு அரங்கேற்றம். ஹரிணி பிரகாஷ் அவர்களையும், பக்கவாத்திய கலைஞர்கள் வயலின் அபினேஷ் அவர்களையும், சரவணன் ஆதி காலத்திலேருந்து என் கூடவே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய சரவணன் அவர்களையும், சரவணன் குழந்தையையும், ஏன்னா அவங்க ஸ்டேஜில் உட்காந்துருக்குறாங்க, எல்லோரையும் வணங்கி இந்த நிகழ்வு வந்து என்னமோ ஒரு சாதாரணமான நிகழ்வு, ஒரு சின்ன ஒரு அளவு எண்ணிக்கையில் குறைச்சலான பேர் உட்காந்து ரசிக்கக்கூடியது அப்படின்ட்டே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து பார்த்துருக்கீங்க, இது பாடிட்டு வந்த அந்த பாடல் ஒவ்வொரு ராகத்திலையும் ராகம் பேதம் இல்லாமல், சுதி பேதம் இல்லாமல் அவ்வளவு அழகாக அவங்க என்ன அம்மா காமாட்சி அம்மா என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, அதை அப்படியே வெளிக்கொண்டு வந்துச்சு. இந்த ஆர்ட், இந்த கலை அம்மா சொன்னது மாதிரி பூர்வ ஜென்மத்தினுடைய பந்தம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இது கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான பூர்வ ஜென்மம், அது ஒரு பந்தம். அம்மா சொன்னாங்க, எத்தனை பேர் 100கணக்கான பேர் என்கிட்ட வந்து பாட்டு கற்றுருக்குறேன். திடீர்னு 10th வரும், 12th வரும், என்னால் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 6 வருடங்களாக தொடர்ந்து அவங்க கூடவே பயணிச்சு இந்த ஒரு அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறது. இது வந்து அரங்கேற்றம், நீங்க வந்திருக்கக்கூடியவர்கள்ல நிறைய விற்பனர்கள் இருக்கலாம், சங்கீதத்தை நன்றாக கரைத்து குடித்தவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது குழந்தை பகுதியிலே நடந்து பல வருடங்களாக, அது ஒரு வாய்ப்பாட்டு அரங்கேற்றமா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் அரங்கேற்றமா இருக்கட்டும், எதுவுமே இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா அது மாதிரி நிகழ்வுகள் நடந்ததே இல்லை. இது த்ரோட்டு கொண்டு வந்ததுங்கிறது வந்து எப்படி சொல்றது, அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னா எந்த பிள்ளையும் பரிணமிக்கும் அப்படிங்கிறது தான் ஒண்ணு. ஏன்னா முத்துவேலை வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்னே தெரியும். அவங்க வந்து இந்த காலேஜில் வந்து கெஸ்ட் லெக்சரராக சேர்ந்த காலத்துலேருந்து 20 வருடங்களுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம், ஒரு நிறைய பெரிய வருமானம், ஒரு பெரிய பேக்கிங் உள்ள ஒரு ஃபேமிலி இருக்குது. இல்லை, ஒரு மிக சாதாரணமாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு 2 குழந்தைகளை வந்து ஒரு சிபிஎஸ்சி நிறுவனத்தில் படிக்க வச்சுக்கிட்டு, 2 குழந்தைகளுடைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்டு, அந்த பிள்ளைக்கு முன்னாடி வாய்ப்பாக இது டான்ஸு கற்றுவிட்டு அதுக்கு வந்து சலங்க பூஜை பண்ணினாங்க, அதுக்கு இப்போ வாய்ப்பாட்டு அரங்கேற்றம் பண்ணுறாங்க. இவருடைய அண்ணன் வந்து எங்ககிட்ட வந்து புல்லாங்குழல் கற்றுக்கிட்டு இருக்கிறான். ஆல்மோஸ்ட் அவன் ஒரு கச்சேரி வாசிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு நல்ல தயாராக இருக்கிறான். அடுத்த மாதம் அவனுக்கு அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பெற்றோர்களுக்கு நான் வந்து பாதம் தொட்டு வணங்கி அவர்களுக்கு வந்து எப்படி சொல்றது, நன்றியை காணிக்கையாக்கி கொள்கிறேன். அந்த பிள்ளையை கொண்டு வந்து விட்டு கிளாஸ் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து வெளியில உட்கார்ந்துருப்பாங்க. என்கிட்ட ஃப்ளூட்டு கிளாஸுக்கு வரும்போது கொண்டு வந்து விட்டுட்டு வாசப்படியில் உட்காந்துருப்பாங்க.
கீபோர்டு கிளாஸ் கற்றுக்கிறாங்க. இங்கே தொகுப்பாளராக இருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து கீபோர்டு இருக்குதான். கீபோர்டில் கிட்டத்தட்ட ட்ரினிட்டி காலேஜ் இதில் வந்து கிரேடு எக்ஸாம் நிறையா வந்து முடிச்சிருக்கிறாங்க. அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கீபோர்டு கிளாஸ் முடிச்சுட்டு இன்னொரு நாளில் என்கிட்ட வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளையை கொண்டு போய் நான் நிறைய தடவை நான் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து முடிக்கும் போது இதை வந்து அம்மாட்ட கிளாஸுக்கு முடிச்சுட்டு இதை அழைச்சிட்டு வருவாங்க. டான்ஸ் முடிச்சுட்டு அழைச்சிட்டு வருவாங்க. முத்துவேல் சார் அவருடைய பங்களிப்பு, முத்துவேல் சாருடைய மனைவியாருடைய பங்களிப்பு, இந்த குழந்தைகள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது அதுகளை பார்த்து பரவசம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த முத்துவேல் சாரையும் அவங்களுடைய துணைவியாரையும் தாங்கி இருக்கக்கூடிய அவர்களுடைய பெற்றோர், முத்துவேல் சாருடைய பெற்றோர், அவங்க எங்கேயும் இருக்கிறாங்க, திருச்சிக்கு அந்தாண்டாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் ஒன்றுக்கும் அவங்க இப்போ எனக்கு வாட்டர் சால்வா போத்துனாங்கல்ல, அதான் முத்துவேல் சாருடைய அப்பா. இசை ஆர்வத்தில் அவருக்கு மிஞ்சின ஆள் யாருமே நான் பார்த்தது கிடையாது. அவ்வளவு என்கரேஜ் பண்ணக்கூடியவங்க. அந்த குடும்பமே இவங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களால் முடிந்த அளவு இந்த பிள்ளைய அம்மா வந்து தூக்கி விட்டாங்க. அம்மா வந்து என்னுடைய குருநாதர் கும்பகோணம் பிடிலஸ் ராமமூர்த்தி ஐயர், அவர் வாய்ப்பாட்டில் வந்து பெரிய விற்பனர், பிடியில் வந்து பெரிய பெரிய மாஸ்டர், புல்லாங்குழலும் பெரிய மாஸ்டர். அவங்களுக்கு வாய்ப்பாட்டு கற்றுக் கொடுத்தது மாதிரி எனக்கு புல்லாங்குழல் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் 2 பேருமே அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம், கடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த அவர்கிட்ட இருந்து வந்த அந்த பாசறையிலிருந்து வந்த நாங்கள் அவங்க எங்களுக்கு என்ன கடமையை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு சந்தோஷம் அடிமனதிலே இருக்கிறது. எல்லா காரியங்களையும் உள்ளடக்கி இந்த குழந்தையை இவ்வளவு அற்புதமாக வளர்த்து, இவ்வளவு அற்புதமாக ஆளாக்கி, இவ்வளவு அற்புதமாக பாட வைத்து, அதுக்கு வேண்டிய நீங்க வந்து கொஞ்ச நேரம் நீங்க ஒரு அநேகமா 1 மணி நேரம் பாடி இருக்கும். எங்கனாச்சும் ஒரு சின்ன ஸ்ட்ரெயின் இருந்துச்சா பத்தியலா? எங்கனாச்சும் ஒரு சின்ன ஒரு கமரல் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்க அந்த டெடிகேஷனை வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. அதை அந்த பிள்ளைகளும் அழகாக உள்வாங்கி கொண்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முழு நிகழ்வுகளையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நீ ஆண்டவன் யோசிச்சிருக்கிறாங்க, இவங்களோட இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கிறாங்க, இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றிகளை சொல்லி இந்த குழந்தையை உலகி இப்படி அழகாக பாடி வாழ்த்தி பாடுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காமாட்சி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த குழந்தை டான்ஸ் கத்துக்கிறா. இந்த குழந்தையோட அண்ணா ஃப்ளூட்டு வயலின் கத்துக்கிறாப்ல. இந்த குழந்தைக்கு பக்க பலமா இருக்கணும்னு அவங்க அப்பா எங்க இன்ஸ்டியூட்ல மிருதங்கம் கத்துக்கிறதுக்காக வந்தாரு. இப்படி ஒரு பேரண்ட்ஸ் எங்க கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும்? ஸோ ஜெயஸ்ரீ இதை அப்படியே கப்பல் பிடிச்சிட்டு மேலே வரணும், சோடி ஆயிடக்கூடாது. ஓகே, ஆக மாட்டேன். பேசிய அண்ணன் புல்லாங்குழல் வேந்தன் அறிவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக திருசரஸ்திரியா பாடம். கிரியா தரிசனம் ஒரு நாள் செய்தார் வினை சரகிரியா தரிசனம் ஒரு நாள் செய்தார் வினை நன்றியை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள இருந்த எண்ணம் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு செயல் உருவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்க குருவுக்கு தான் அது ஒரு முக்கிய காரணம். அது ஒரு குருக்கிட்ட வந்து நான் ரொம்ப மரியாதையாக அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஜெயஸ்ரீயை வந்து அவங்க நம்பிக்கை என் பேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, மணி 5 ஆச்சு, 5:05க்கு ஃபோன் வரும். மணி 5 ஆச்சு, 5 மணிக்கு கிளாஸு, 5 நிமிஷம் லேட் ஆகும், என்ன பண்ணுறேன் சீக்கிரம் அனுப்புங்க அப்படிங்க. அந்த அளவுக்கு வந்து பாப்பாவை விடாமல் வர வச்சு இந்த அளவுக்கு இந்த மேடையில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாரும் மத்தியிலும் இந்த அரங்கேற்றத்தை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த குரு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருந்து பாப்பா படிக்கக்கூடிய பள்ளியின் முதல்வர் கவிதா நாராயண மேடம் அவர்களுக்கும், அவங்க வந்து ஸ்கூல்லையும் சரி
ஒரு சின்ன ஈவெண்ட்னாலும் உடனே பாப்பாவே தம்பி விட்டு உடனே நீங்கள் 2 பேரும் முதல்ல பண்ணணும்ப்பா, கீபோர்டு வாசிக்கணும், ஃப்ளூட் வாசிக்கணும் அப்படின்னு உடனே அந்த நம்பிக்கையோட சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய, ஒரு மேடை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு முதல்வர், அந்த பள்ளியினுடைய முதல்வர் எங்களுக்கெல்லாம் கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரொம்ப நன்றிங்க மேடம். அடுத்தபடியாக நமது கல்லூரி அரசினர் கலைக்கல்லூரி துணை முதல்வர் அவர்கள் எம் மீனாட்சி சுந்தரம் சார் அவர்கள் சார் வந்து நான் அந்த கல்லூரி சேர்ந்ததுலேருந்து ஒரு 23 ஆண்டுகளாக சார்ட்டு நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அவர் வந்து பிள்ளைக்கு எங்களை வந்து பிள்ளைக்கு பிள்ளையாக பார்ப்பாரு, நண்பனுக்கு நண்பனாக பார்ப்பாரு, அதே நேரத்தில் சக ஊழியர்களாகவும் பார்ப்பாங்க. எவ்வளோ நல்ல விஷயங்களை எங்கள்கிட்ட வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் நேரில் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, ஃபோனில் சொல்லக்கூடாதா? என்ன ஒரு அன்பு பாருங்க. நான் ஃபோனில் சொன்னாலே சார் ஏற்றுக்கக்கூடிய ஒரு அன்பு. அந்த அளவுக்கு நாங்கள் சார் எங்கள் மேலே ஒரு ஒரு பற்றுதல் அன்போடு இருக்கிறாங்க. அந்த மரியாதைக்கு நான் ரொம்ப தனி பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தபடியாக பாப்பாவுக்கு நடனம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நடன ஆசிரியர். அவன் முதல்ல பாட்டு சேர்ந்தா, அப்புறம் இந்த நடனம் உங்களுடைய ஆண்டி விழாவுக்கு தான் நான் போயிருந்தோம். இந்த ஆண்டி விழாவை பார்த்துட்டு நான் பாப்பாட்ட கேட்டேன், நடனம் கற்றுக்கிறியான்னு. உடனே ஆமான்ட்டா, கொண்டு போய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வளர்த்து கொண்டு வந்து இதே மேடையில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாக சரங்க பூஜை மிக சிறப்பாக பண்ணி கொடுத்து ஒரு ஒரு பூர்ண ஆசீர்வாதத்தோடு அவளை அதான் அந்த ராசி பாருங்க அடுத்த அரங்கேற்றம் வந்துருக்காரு. அதுதான் அந்த குருவோடைய அந்த ஒரு ராசி. அது ரொம்ப நன்றிங்க மேடம். அந்த அழைப்பு வந்தது ரொம்ப நன்றிங்க. இதுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு இசை ஆர்வம் எனக்குள்ளே வருது, அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்னு நான் சுற்றி பார்த்தேன். அந்த கல்லூரிக்கு வந்து சேர்ந்துட்டு ஒரு கல்யாண நிகழ்வுக்கு நான் போகிறேன். அந்த ரிசப்ஷன் ஒரு ஃப்ளூட் சத்தம் வந்து பயங்கரமாக எனக்கு கேட்குது. படி ஏறும்போது, மண்டபத்து படி ஏறும்போது அது யார் வாசிக்கிறாங்க? நான் கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாண விஷயத்தையே மறந்துட்டேன். அந்த ஃப்ளூட்டை யாரை வாசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக மேடை ஏறி உள்ளே ஓடுறேன். அண்ணன் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. வேங்குழல் வேந்தன் புல்லாவில் ரவி அண்ணன் அவர்கள் உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. நான் அவரை வந்து அலுவலகத்தில் அந்த சொசைட்டியில் ஒரு மேலாளராக பார்த்துருக்கேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவரை. ஆனால் அப்போ நம்ம ஒரு இடத்துல பணி செய்கிறோம், ஆனால் திறமைக்கும் பணிக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது அண்ணன் ஒரு முன்னுதாரணம். அதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ஒரு இன்ஸ்பயர். அப்போ நான் அண்ணன்ட்ட சொன்னேன், இல்லை எனக்கு பசங்களை பிறந்தாலும் சரி பொண்ணுங்க பிறந்தாலும் நான் உங்கள்கிட்ட வந்து விட்டுருவேன், நீங்கள் தான் அவங்கள வந்து அந்த இசைத்துறையில் கொண்டு வரணும். அதே மாதிரி தம்பி வந்தோடனே, ஜெயசூர்யா வந்தோடனே போய் சொன்னேன், உடனே அழைச்சிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளூட்டில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்த மாதத்தில் அந்த அரங்கேற்றம் வந்து இறைவன் அருளால், அவர் குரு அருளால் அது நடக்கணும். ரொம்ப நன்றி அண்ணன், ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த பழனிசாமி நகரில் உள்ள பெருமக்கள் பாப்பா கோயிலில் பாடும் போதெல்லாம் அவங்க கொடுக்குற ஆதரவு இருக்கு பாருங்க, இந்த அப்ரிசியேஷன் அது மறக்கவே முடியாது. அங்கே உள்ள அப்ரிசியேஷன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த நாகேஸ்வரன் சன்னதிக்கு வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு அவளை வந்து மெச்சி பாராட்டி ஒரு அன்பார்ந்த அந்த ஒரு விஷயமா கலந்துக்கிறாங்க. எனக்கு உண்மையில நெகிழ்ச்சியாக இருக்கு. பல பேர் அங்கே உள்ளவருக்கு என்ன தெரியவே தெரியாது, பாப்பாவை தான் தெரியும். அவள் கோயிலுக்கு போகிறா, கோயிலில் பாடுவாங்க, அதை தான் தெரியும். இன்னைக்கு தான் என்னை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த பழனிசாமி நல்லத்துக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, நான் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொட்டி அதை கொண்டு வரணும் பாருங்க அந்த மிருதங்க கலைஞர் லய கல ரத்தினம் ஸ்ரீ சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சார், நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடைய மாணவன் அபினேஷ் இப்போ பிகாம் படிச்சுட்டு இருக்காப்புல. அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாப்புல வயலின் வாசிக்கிறதுக்கு. அதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, சரி பாப்பாவுக்கு அரங்கேற்றம் பண்ணால் தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு. அந்த வாய்ப்பை இன்னைக்கு ரொம்ப மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டாப்புல. அந்த பையன் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பையனுக்கும் வாய்ப்பு கொடுத்த குரு அவர்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தம்பி. அந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிப்பா. அது எப்படி எனக்கு தொகுத்து வழங்குறது, நம்ம விஷயத்தை நம்மளே எப்படி முன்னெடுத்து செய்கிறது எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. இப்போ சார்கிட்ட போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சுருக்கேன் சார், நீங்கள் தான் சார் வந்து தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்டு சார் கிரகோரி சார்கிட்ட கேட்டேன். அவர் சரி சார், அவருக்கு ஒரு டைட்டாக இருக்குது, ஆனால் டக்குன்னு ஒத்துக்கிட்டார். அது ஒத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு அதை சிறப்பாக சரியாக வழி நடத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் சார் தான் வந்து தம்பி கீபோர்டு கற்றுக்கிட்டு வர்றான்.
இங்க வந்திருக்காலும் பாருங்க, குரு தான். எல்லாருமே வந்து ஒரு விதத்துல பள்ளி தலைமை ஆசிரியர், அடுத்து கல்லூரியினுடைய முதல்வர், சிறுவர். அந்த சிறுவரை என் பொண்ணுக்கு பையனுக்கு எந்த ஆழத்திலையும் நிறுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். இறைவனுக்கு அந்த வேண்டுதல் குருவிட்டு நான் அதை வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் புகைப்பட கலைஞர்கள், வீடியோ கலைஞர்கள், அவர்கள் என்ன பொசிஷன்ல இருந்தாலும் அதை சிறப்பாக எடுத்துப்பாங்க. அது எனக்கு தெரியுது. அவங்களுடைய அந்த உழைப்பு எங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த தெரியும். அப்புறம் இந்த இசை நிகழ்ச்சி இந்த அளவுக்கு களை கட்டுது அப்படின்னு சொன்னா அந்த சவுண்ட் சிஸ்டம், ஆடியோ, இந்த ஆடியோ ஒளி அமைப்பு ஏற்படுத்தியிருந்த அந்த அமைப்பாளர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு இடம் வேணும். அது வந்து கோயிலா இருந்தா, திருக்கோயிலா இருந்தா அந்த இசைக்கு அது இறைவன் நேராக போய் சேரும். இந்த பாப்பா பாடப்பட இறைவன் நேரடியா அதை கேட்கிறாரு. அப்படி ஒரு வாய்ப்பை இந்த கோயில் நிர்வாகம் வந்து கேட்ட உடனே மறுக்காம அனுமதி கொடுத்தாங்க. முதல்ல கேட்கும்போது, சார் உற்சவம் இருக்கு, பங்குனி மாத உற்சவம் இருக்கு, எப்படி என்ன எப்படின்னு தெரியலையே, நீங்க என்ன டேட்னு கேட்டாங்க. ஏப்ரல் 6. ஒன்றும் கவலை இல்லை சார், ஏப்ரல் 4 உற்சவம் முடியுது. நீங்க இந்த ஸ்டேஜ் கூட நீங்க மெனக்கட வேண்டியதில்லை, நாங்க பார்த்துக்கிறோம். அப்படியே அந்த உற்சவத்தில் இருந்த இந்த பின்னணி, பங்குனி உற்சவத்தில் இருந்த இந்த பின்னணி அப்படி வச்சுட்டாங்க. இந்த அரங்கேற்றத்துக்கு உண்டான பேக்ராப் மட்டும் தான் நான் வச்சேன். மற்றபடி அந்த ஸ்டேஜ் அலங்காரம்லாம் அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய கோயில் நிர்வாகத்திற்கும் அந்த ஈஓ அப்புறம் மேலாளர் இவர்கள் 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பணியாற்றக்கூடிய வணிகவியல் துறை பேராசிரியர் பெருமக்கள் அனைவரும் அந்த அழைப்பை ஏற்று நேரடியாக வந்திருந்து நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் இருந்து பொண்ணுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். பிற துறையிலிருந்து வந்திருக்க பேராசிரியர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், இப்படி எல்லாருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் இங்கே வந்து நேரடியாக பார்வைத்து அந்த பாடல்களை கேட்டு ரசித்து ஆசீர்வாதம் பண்ண அனைத்து, நான் யாராவது மறந்தாமல் விட்டுருந்தா கூட தயவுசெய்து மன்னிச்சுங்க. எனக்கு முதல் அனுபவம் வந்த மாதிரி அமைக்க பிடிச்சி பேசுறது எனக்குலாம். அதனால் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.